ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அசூஸ்பெர்மியா எனப்படும் உயிர் அணுக்கள் இல்லாத நிலைமையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் இப்படி ஒரு இது இருக்குதான்ங்கிறத நீங்கள் சந்தேகத்துக்குரிய வழியில் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உண்டு. எல்லா இதுக்கும் கிடையாது. பொதுவாக ஆண் தினசரி விந்தணுக்களை உற்பத்தி பண்ணிட்டும் எக்ஸ்கிரீட் பண்ணிட்டும் இருப்பாங்க. பெண் மாதத்தில் ஒரு முட்டை ஓரினை அண்டங்கள் இருக்குது, பேர் இருக்குது, இடது வடது பக்கம் இருக்குது. எய்தர் இதிலேருந்து அதில் இதாகிட்டு இருக்கும், அதிலேருந்து ஓரினை அண்டங்கள் உருவாகிறதுக்கு, முட்டைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில நேரம் கூடுதலாக கூட டிபெண்ட் அப்பான் த ஜெனட்டிக்ஸ், பாடி நேச்சருக்கு தகுந்த மாதிரி கூட இது பண்ணலாம். அந்த நேரத்தில் ஒரு ஃபாலிக்கல்ஸ் இது பண்ணும்போது இன்னொன்று ஆப்சண்டாக ஆரம்பிச்சுக்கிறோம். இதுதான் நடக்கும். ஆனால் ஆண்களில் மட்டும் ஒரு செல் 4 செல்களாக பிரிந்து அந்த விந்தணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி கொண்டே வரும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மில்லியன் கணக்கான செல்கள் தினசரி உற்பத்தி ஆகி அந்த விதைப்பையிலிருந்து மேலே சென்று வாஸ் டிஃபரன்ஸ் செர்டோலி செல்கள் இதில் சேமித்து வைக்கப்படும். இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேமித்து இதில் வெளியேறக்கூடிய விந்தில் வெறும் திரவம் மட்டுமே வெளியேறும். சரிங்களா? வெறும் திரவம் மட்டும்தான் வெளியேறும். உள்ளே பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிரணுக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல கூட இருக்காது. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா வெறும் டெட் செல்லு, பிளைன் பேரன்கைமா செல்லு, அந்த மூவ்மெண்ட் இல்லாத வேறு எபித்தீரியல் செல்கள் இந்த மாதிரி இருக்கும். ரேராக 1 or 2% பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செல்கள் இருக்கும். ஆனால் அதுவும் மூவ்மெண்ட் ஆகாத மாதிரி இருந்து காணப்படும். இப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த விந்தணுக்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாத நிலைமைக்கு பேர் தான் அசூஸ்பெர்மியா. ஒரு ஆணுக்கு ஏறத்தாழ குறைந்தபட்சம் 65 75 மில்லியன் வரைக்கும் விந்தணுக்கள் இருக்கணும். அப்படித்தான் அவன் ஒரு ஆண் மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லலாம். அதிலிருந்து பார்க்கும்போது இன்னும் சிலவங்களுக்கு ரொம்ப அந்த யங் ஏஜில் இருப்பாங்க பார்த்திங்களா, இப்போ 18 இருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே ஒரு துடிப்பான இதில் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு ரேராக 85 வரைக்கும் கூட இருக்கும் அந்த கேட்டகரியில். ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது நம்ம 65 70 மில்லியன் நம்ம சராசரியாக எடுத்துக்கிறலாம். மில்லியன் நான் சொல்கிறது, ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம். இந்த 10 லட்சத்தை வரும்போது 65 மில்லியனுங்கிறது எத்தனை கோடிக்கணக்கான செல்கள்ங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறங்க. நீங்கள் வெளியேற்றுற திரவம் விந்தணு ஏறத்தாழ எவ்வளோ இருக்கும்? சொட்டு சொட்டாக போகிறதுனால உங்களுக்கு தெரியாது. 1.5 ml 3 ml இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்சன்களுக்கு அவங்களுக்கு ஒரு 4 ml வரைக்கும் போகும். 5 ml மேலே யாருக்கும் தாண்டாது. அதுதான் நம்மளுடைய ஒரு இது. சில விலங்குகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு இது தான் இதில் இருக்குது. எக்ஸப்ட் பிக்ஸ், பன்றிகளை தவிர்த்து அந்த விந்தணுக்கள் திரவத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வெளியேறி போகக்கூடிய திரவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெல்லி போன்ற அமைப்பில் தான் பேக் பண்ணி அது நம்ம உடம்பு பெண்குறிக்குள்ளே வெளியில் தள்ளுது. அப்போ அந்த விந்தோட ஆற்றல்னாலையும் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெல்லி போன்ற அமைப்பு ஏறத்தாழ 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு உள்ள லிக்விஃபிகேஷன் ஆகி தண்ணி போல் மாறிடும். அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த விந்தணுக்களை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ அந்த கிராஃபில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெளிஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த எண்ணக்கூடிய மெத்தடு நம்ம சாதாரணமாக நம்ம எல்லாத்தையும் ஒன்று எண்ணிட முடியாது. ரேண்டமாக எண்ணி அதுக்குன்னு சில கால்குலேஷன் இருக்கும். அதை வச்சு அந்த சராசரியாக போட்டு இத்தனை மில்லியன் கணக்கில் இருக்குதுன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்.
இந்த கண்டிஷன் வந்து ஏன் வருது, எதுக்காக வருது, எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோட பதிவு. இது அறிவியல் பூர்வமானது, எல்லாருக்கும் இப்படி இருக்குங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கனடா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்ச்சி இதுகளில் வந்து பார்க்கும் பொழுது 20% அந்த மாதிரியான இந்த வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அசோஸ்பெர்மியா வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சராசரி சொல்கிறாங்க. மிச்ச நாடுகளில் வந்து 1% அப்படிங்கிற மாதிரி தான் இணையதளங்களில் வந்து சொல்லுது. இப்போ இது அசோஸ்பெர்மியா வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 3 வகையில் வந்து பிரிக்கப்படுது. ப்ரீ டெஸ்டிகுலார், டெஸ்டிகுலார், போஸ்ட் டெஸ்டிகுலார். ப்ரீ டெஸ்டிகுலார்னால் விந்தணு உற்பத்தி பண்ணுவதற்கு டெஸ்டிஸில் உற்பத்தி சிம்பிளாக நான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம வந்து தமிழில் தான் கொஞ்சம் எல்லாரும் பாமரரும் புரியணும். மெடிக்கல் டேர்ம்லேயே நம்ம சொல்லிட்டு போனோம்னா எல்லாருக்கும் அது புரியாது. அதாவது விதைப்பையில் விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு முந்தைய நிலை ப்ரீ டெஸ்டிகுலார். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய இடத்த வந்து வைக்கிறது வந்து ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. இதனுடைய குறைபாடு, சில நேரம் லூட்டினைசிங் ஹார்மோனுடைய குறைபாடு, சில நேரம் வந்து புரொலாக்டின் ஹார்மோன் இதனுடைய குறைபாடு, இதனால் கூட வந்து இந்த விந்தணுக்களுடைய சுரக்கக்கூடிய அந்த டெஸ்டிஸில் வந்து டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து ரொம்ப ட்ராப் டவுனாக போயிடும். அப்போ அந்த ட்ராப் டவுனாக போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த டெஸ்டிஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியாமல், விந்தணுக்களை உற்பத்தி பண்ண முடியாமல் ஒரு ஃபெயிலியர் இதுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் தான் ஹைப்போகோனாடிசம், அதாவது பெண் போன்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான இதுகள் பெண் பாலினத்தோட நடவடிக்கைகளில் வந்து சிமிலராக ஒத்து காணப்படும் ஹார்மோன்ஸ் குறைவினால். இது மட்டும் ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா தைராய்டும் ஒரு காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும், அதாவது பிட்யூட்ரி தான் முதல் காரணம். அடுத்து அதை மேனேஜிங் டைரக்டர், எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் யார் இருக்கான்னு கேட்டால் தைராய்டு ஹார்மோன் தான் இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவுனால கூட இந்த ப்ரீ டெஸ்டிகுலார் அசோஸ்பெர்மியா நடக்கும். இது வந்து ஹார்மோன் இந்த இதில் உள்ள முந்தைய நிலைமை. சர்க்கரை வியாதியும் இதில் தான் வருது, சரிங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸசிவாக உள்ள கொலஸ்ட்ரால், அதனால் கூட வர்றதும் இந்த கேட்டகரியில் தான் வருது. கண்டிப்பாக எக்ஸசிவ் உள்ள கொலஸ்ட்ராலுக்கும் அசோஸ்பெர்மியாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சி பூர்வமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிகுலார் கண்டிஷன். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்டலாக டெஸ்டிஸ் வந்து அடிபட்டு போயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அதில் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கைட்டிஸ் சொல்லக்கூடிய அம்மை நோய்கள் அதில் வந்து பாதித்து அந்த ஆர்கைட்டிஸ் கண்டிஷனை வந்து உண்டு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வைரல் இன்ஃபெக்ஷன், மம்ஸ் அந்த மாதிரியான அந்த கூவைக்கட்டு அம்மான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். அதே நேரம் வந்து சில நேரம் வந்து ஹெர்பிஸ் வைரஸ், இதனால் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டு டெஸ்டிஸோட நடவடிக்கைகள் அப்படியே இதாக ஆரம்பிச்சிடும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் வந்து ஓவர் குரோத் ஆகி காணப்பட்டிருக்கும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வயசுக்கும் அந்த உருவத்துக்கும் தகுந்த மாதிரி டெஸ்டிஸ் வந்து ரொம்ப இதாகிருக்கும். சிலவங்களுக்கு ஒரே ஒரு விதை மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்னால் இந்த டெஸ்டிஸ் வந்து தனது பணியை வந்து நார்மலாக செய்ய முடியாத கண்டிஷனுக்கு போயிடும். அப்படிப்பட்ட இதில் தான் வரக்கூடியது தான் இந்த டெஸ்டிகுலார் அசோஸ்பெர்மியான்னு சொல்கிறது. போஸ்ட் டெஸ்டிகுலார் அசோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிலவங்க வந்து அதாவது வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வாசெக்டமின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை, அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அது விந்தணுக்கள் வந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இதாகும். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நடக்கக்கூடியது. சில நேரம் வந்து கசையடித்தல் அந்த மாதிரியான இதுகளில் பிடித்து கசக்குதல் அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் கூட அந்த மாதிரி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா காண்டம் போட்டு யூஸ் பண்ணுறது, இதனால் கூட வந்து இந்த போஸ்ட் டெஸ்டிகுலார் அசோஸ்பெர்மியா வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதிலே வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் வந்து குறைய வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா
விந்தணு துடிப்பான ஆற்றல் வந்து இருக்காது, நீந்தி போகாது. இன்றைக்கி என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, கோஎன்சைம்லாம் கொடுக்குறாங்க, அஸ்டாக்சந்தினின் கொடுக்குறாங்க, விட்டமின் இ கொடுக்குறாங்க, ஆர்ஜினின் கொடுக்குறாங்க, ஆர்ஜினின் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் என்னென்னமோ வந்திருக்கு, டிஹெச்ஏ கொடுக்குறாங்க. ஆனால் இவைகள் அனைத்தும் சாப்பிட்டாலும் டெஸ்டோஸ்டிரான்கிற ஆண் ஹார்மோன் குறைந்திருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமாம், முக்கியமானதே அதுதான். அவன் அந்த டெஸ்டோஸ்டிரான் கூடுவதுனால தான் அவன் வந்து ஒரு ஆண்மகனாகவே தெரியப்படுவான். சிலவன் பார்த்திங்கன்னா வேஷம் போட்டுட்டு தெரிகிறது, வெக்கப்பட்டுட்டு தெரிகிறது, அதெல்லாம் அதில் கன்சிடரே பண்ண முடியாது. ஒரிஜினல் ஆண்மகன் பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த துடிப்பு இருக்கும், அந்த துடிப்போட வேகம் வந்து விந்தணுக்கள்லையும் இருக்கும். ஆமாம், வெக்கப்பட்டுட்டு போகிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெண் தன்மைக்கான ஒரு ஹார்மோன். அவங்க இதெல்லாம் அந்த கேட்டகரியில் நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரிஜினல் ஒரு மாடு என்ன பண்ணும், இதாச்சுன்னா மூடு வந்துச்சுன்னா அதை இது பார்த்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதுதான் டெஸ்டோஸ்டிரான் வலிமை. அந்த வலிமையோட அளவை வந்து எவனுக்கு ஒருவனுக்கு குறையுதோ அவனுக்கு தான் இந்த மாதிரி கூச்சம், வெக்கம், இந்த மாதிரியான இதுகள், பாலியல் சம்மந்தப்பட்ட இதுகளில் பேசுகிறதுக்கு, கேட்குறதுக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா ஒரு வீரியம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி கொடுவீங்க. அதுதான் புருஷ லட்சணம் சொல்லக்கூடியது. சமஸ்கிருதத்தில் டேர்மில் அருமையாக சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தை புருஷ லட்சணம் சொல்லிட்டாங்க. ஆமாம், அவன்தான் அடுத்து வந்து வேலைகளுக்கும் பார்ப்பான், எல்லா இதுகளுக்கும் ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகம். அப்படிப்பட்ட மகனுக்குத்தான் இந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருந்து விந்தணுக்கள் இதாகிட்டுருக்கும். டெஸ்டோஸ்டிரான் குறைஞ்சிச்சின்னா நீங்கள் என்னென்னமோ A to Z நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லாதது. ஆமாம், அப்போ டெஸ்டோஸ்டிரான் உற்பத்திக்கு என்னென்ன காரணங்கள்லாம் நம்ம சிலது நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அது சம்மந்தமான இதுகள்லாம் வந்து நீங்கள் பயிற்சிகள், உணவுகள்லாம் இது பண்ணி கொடுக்க வைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வந்து தைராய்டோட அளவை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து அதோடு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிட்யூட்ரி, அதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த அசோஸ்பெர்மியா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செமினல் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணணும். செமினல் அனலைசிஸ் பண்ணால் தான் அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதில் நம்ம ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு 3 நாட்கள், அது ஒரு வார இடைவெளியில் வந்து ஒரு 2-3 வெரைட்டியான லேப் டெஸ்டிங் சென்டரில் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஹார்மோனல் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும். பிட்யூட்ரி ஹார்மோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ரொலாக்டின் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும். சில இந்த ப்ரொலாக்டின், ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே டெஸ்டோஸ்டிரானை சப்ரஸ் பண்ணக்கூடியது. இதை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி கொண்டு வந்துடணும். அப்படி பண்ண பிறகு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க என்ன காரணம்னே தெரியாமல் அசோஸ்பெர்மியா மட்டும் இருக்குங்கிறதுனால நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்து எதை பார்த்து அங்கே இங்கே சாப்பிட்டுங்கிறது வேஸ்ட்டு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். விச் ஒன் இஸ் த காசட்டிவ் ஃபேக்டர், ஃபைண்ட் அவுட் த காசட்டிவ் ஃபேக்டர் அண்டு ரூல்ட் அவுட் இட். அதை வந்து எதை பார்க்கணுங்கிறத அது சொல்லிட்டார் வள்ளுவர், அருமையானது. அதை பார்த்துட்டிங்கனாலே அந்த என்ன ஹார்மோன் பிரச்சனையாக இருக்குது, அல்லது டெஸ்டிகுலர் கண்டிஷன் இந்த மாதிரி இப்போ மம்ஸ் வந்துருக்குது, ஆர்கேட்டிஸ் வந்துருக்குது, அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மிக எளிமையாக போயிடும். அதனால தான் டெஸ்ட் எடுக்க சொல்கிறது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ரே, சிடி, இது வந்து அடுத்தடுத்த கண்டிஷன்களுக்கு நம்ம போய்க்கிற வேண்டியது. டாப்லர் ஸ்டடி கூட பண்ணலாம், இந்த டெஸ்டிஸ் எப்படி இருக்குங்கிறத. இவை அனைத்தும் ஒரு தகுதி வாய்ந்த அனுபவமிக்க ஒரு மருத்துவர் மூலமாகவே செய்யப்பட வேண்டும். படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கள், இவங்க வந்து அரசு மருத்துவமனைகள்லேயே நிறைய பேர் இருக்காங்க. படித்த ஆயுர்வேத சித்தா மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அணுகி கூட நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கலாம். சரி, இதற்கு குணமாகக்கூடிய வாய்ப்புகள் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம இந்த ப்ரீ டெஸ்டிகுலார், போஸ்ட் டெஸ்டிகுலார் வாய்ப்புகள் இருக்குது. சிலவங்க இந்த வாசக்டமி பண்ணி ஆண்மைக்கு ஒரு இது வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணியிருப்பாங்க. திருப்பி அதை இணைப்பதன் மூலமாக கூட இது பண்ணிக்கிறலாம். ஹார்மோனல் ஸ்டடியில் வந்து இந்த மாதிரி என்னென்ன ஹார்மோன் குறைஞ்சிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்மோன்ஸை நம்ம இது பண்ணுவதன் மூலமாக வந்து
இது குணமாயிரும். இந்த டெஸ்டிகுலார் மட்டும்தான் குணமாகுவது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அப்போ நம்ம அதை இப்போ ரூல் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மருத்துவர்கிட்ட நோயாளிகள்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கூச்சம் இல்லாமல் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா இந்த அசோஸ்பெர்மியா வந்து உங்களுக்கு வந்து முற்றிலும் குணமாகி நல்ல மழலை செல்வங்கள் பெற வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்போ அசோஸ்பெர்மியானா என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அது ஏன் வருது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் குணமாகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அப்போ தான் இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.